அதே புன்னகையோடு அவன் ஒரு சாக்லேட் துண்டை எடுத்துக்கொள்ள அவனை தொடர்ந்து ஹே என்ற கூச்சலோடு நண்பர்கள் பட்டாலும் அவளை சூழ்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு சாக்லேட் துண்டை எடுத்துக்கொள்ள நண்பர்களின் பழைய உற்சாகம் திரும்பிவிட அடுத்த 1 மணி நேரம் கேலி கிண்டலில் அந்த வீடே அவர்களின் சிறுபொலியில் அதிர்ந்தது. ஒரு வழியாய் இரவு உணவை முடித்துவிட்டு அவர்கள் கிளம்பி சென்றுவிட ஹரி சமையல் அறையில் பாத்திரங்களை ஒளித்து போட்டு கொண்டிருந்தான். வர்த்தினி பூனை போல நடந்து வந்து அவனை பின்புறம் அணைத்து கொள்ள ஹரியின் உடலில் எந்த சலனமும் இல்லை. அவள் புறம் திரும்பாமலேயே என்ன வேணும் டெனன்ட், ஐஸ் எல்லாம் பலமா இருக்கு என கேட்க, உங்களுக்கு என் மேல கோவமா என அமைதி குரலில் கேட்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா கோபம் கூட உன்னை தவிர எனக்கு எதுவும் பெருசில்லை. ஏன் இப்போ நீ நின்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பாரு, அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லை என உணர்ச்சி ததும்பும் குரலில் சொல்ல, அவன் என்ன நடக்கிறது என உணரும் முன்னே அவனை வேகமாய் திருப்பியவள் அவன் இதழ்களை தன் இதழ்களால் மூர்க்கமாய் சிறை செய்தாள். இப்படி ஒரு வேகத்தை அவளிடமிருந்து ஹரி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவளின் இந்த அதிரடி முத்தத்தில் முதலில் திகைத்தவன் பின்பு அவளில் மூழ்கி அவளின் முத்தத்தை அவளுக்கே திருப்பி முயற்சித்துக் கொண்டிருந்தான். நீண்ட முத்தத்திற்கு பின் மூச்சு காற்று காய் பிரித்தவர்கள் ஒருவரை ஒருவர் ஆசை பார்வை பார்க்க அவளை சீண்டி பார்க்கும் எண்ணம் ஹரியின் மனதில் எழ அவளை பார்த்து பயந்தவன் போல நடித்தவன், எனக்கு பயமா இருக்கு என அவளை போலவே பேசி காட்ட அவன் மணியனின் காலரை பற்றி இழுத்தவள், பயமா இருக்குன்னா ஐயோ பாவம், பொழைச்சு போன்னு விட என்ன உங்களை மாதிரி லூசுன்னு நினைச்சிங்களா ஓனர், நான் உங்க டெனன்ட் ஆக்கும் என அவனை வெறுப்பேற்றியவள் அவனை அவன் படுக்கை அறைக்கு தள்ளி கொண்டு போனாள். அவனை படுக்கையில் தள்ளியவள் அவன் உடலெங்கும் தன் வேக முத்தங்களை பதிக்க ஒரு கட்டத்திற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாத ஹரி வரு என அவளை அழைத்து கொண்டே அவளை தன் கரங்களில் சிறை செய்தான். அவள் முகத்தில் இந்த முறை எந்தவித எதிர்மறை உணர்ச்சிகளும் இல்லை. முகம் வெக்கத்தில் சிவக்க அவனை பார்த்து கேலியாய் சிரித்தவளின் உதடுகளை ஆவலோடு சிறை செய்தான். வர்த்தினியின் அன்பு காதலன் அங்கே அழகான காதல் யுத்தம் தொடங்கி சின்னங்களாய் வெக்கமாய் முத்தமாய் தேடலாய் அர்ப்பணிப்பாய் விடிய விடிய இருவருக்குள்ளும் நடைபெற அந்த யுத்தத்தில் இருவரும் அழகாய் வென்றனர். விடியலின் தொடக்கத்தில் அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டவள், எப்படி வரும், உன் பயம் உன்னை விட்டு போச்சு என இனிய ஆச்சரியத்துடன் கேட்க, இப்ப சொல்லியே ஆகணுமா என வர்த்தினி சலித்து கொண்டாள். சொல்ல போறியா இல்லையா? அவன் அவள் காதுகளில் முணுமுணுக்க, சி நீங்க ரொம்ப மோசம் ஓனர் என அழுத்துக்கொள்ள, எல்லாம் உங்க டெனன்ட் ட்ரைனிங் என அவன் பெருமையாய் தோலை குலுக்கிக் கொள்ள அவன் தலையில் செல்லமாய் கொட்டியவள், சொல்ற ஓனர், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது உங்க ஃபோன் வந்தது பாருங்க, அப்போ திடீர்னு உங்களை கட்டி பிடிச்சிட்டு என் காதல உங்க காதல சொல்லணும்னு ஒரே பரபரப்பு. உங்க ஃபோனை அட்டன் பண்ணி மனசுல இருந்ததை சொன்னதுக்கு அப்புறம்தான் மயங்கினேன்னு நினைக்கிறேன் என சொல்ல, அவள் ஆக்சிடென்ட் என தொடங்கி இருக்கும் போதே அவன் அணைப்பை இறுக்கி இருந்தவன் அவள் சொல்லி முடித்ததும், ஏண்டி முண்டக்கண்ணி, அன்னைக்கு இந்த மாம எவ்வளோ மூடோட வந்தேன் தெரியுமா, அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவி என்று அவனுக்கான தேடலை அவன் மீண்டும் தொடங்க காதலுடன் அவனுள் தொலைந்து போக தொடங்கினாள் வர்த்தினி. அந்த வளகாப்பு விழாக்களை கட்டியிருந்தது வழக்கம் போல் நம் நட்பு பட்டாளம் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தனர். என்ன
இந்த முறை அனைவரும் தங்கள் மழலை செல்வங்களோடு விழாவை அலங்கரித்து கொண்டிருந்தனர். சந்தோஷின் மகன் ஜெய், தீபனின் மகள் சாரா, நாதனின் மகன் கோகுல், நந்துவின் மகன் பிரவீன், கார்த்திக்கின் மகன் சாய்சரன் அனைவரும் கை குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இடையில் 2 மாதம் அல்லது 1 மாதம் இடைவெளி இருந்தது. விழாவின் நாயகி வர்த்தினி தாய்மையின் பூரிப்போடு ஒவ்வொரு குழந்தைகளையும் செல்லம் கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே வந்த சந்தோஷ், மாப்பிள்ள, வர வர வர்த்தினி தேங்காய் மூட்டையில இருந்து தர்பூசணி மூட்டைக்கு ப்ரமோஷன் வாங்கிட்டான். உங்க வாசப்படிய இடிச்சு கட்ட நாதங்கிட்ட எதுக்கும் முன்னேற்பாடா ஒரு பிளானை வாங்கிக்கோங்க என அங்கே நின்று வர்த்தினியின் அழகை ரசித்து கொண்டிருந்த ஹரியிடம் வம்பிழுக்க, அதற்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் அவன் விழிக்க, அப்பொழுது அங்கே வந்த ஸ்ரீ, மாமா அடங்குங்க, உங்க தொப்பைய பார்த்துட்டு ஏத்த வீட்டுல காலேஜ் படிக்கிற பொண்ணு உங்களை அங்கிள்னு கூப்பிட்டுச்சா இல்லையா? அது கூட பரவாயில்ல, எங்க வீட்டு சீதனமா வாங்கி கொடுத்த பைக் உங்க தொப்பைய சுமக்க முடியலையே, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. இதுல வர்த்தினி அக்காவை நீங்க கிண்டல் பண்றீங்களா என அவனை தாளித்து கொட்டியிருக்க, அவள் இடுப்பில் இருந்த 9 மாதம் ஜெய் தந்தையை பார்த்து தன் பொக்க வாயை திறந்து சிரித்து வைத்தான். என் பையன் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சே. சந்தோஷ், நைட்டு புவ்வா வேணும்னா இடத்தை இப்பவே காலி பண்ணுடா என அவன் மனசாட்சி அவனுக்கு ஆணையிட, ஹிஹி, ஆர்டர் கொடுத்த கலவை சாதம் வந்துடுச்சானே, பார்த்துட்டு வர என்று உடனடியாய் அந்த இடத்திலிருந்து எஸ் ஆகினான். ஸ்ரீ அவனை அது என்பதை போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு வர்த்தினியை நோக்கி, அக்கா எல்லாரும் வந்தாச்சு, அடுத்து வலை அடுக்கணும், நீங்க சீக்கிரம் பட்டு புடவையை மாத்துங்க என ஆணை பிறப்பித்து விட்டு தன் மகனுக்கு உணவு ஊட்ட அந்த இடம் விட்டு நகர்ந்தாள். வர்த்தினி பட்டுப்புடவை மாற்றுவதற்காய் தங்கள் அறைக்குள் நுழைந்தாள். அவளை தொடர்ந்து ஹரியும் உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்தவுடன் முகத்தை கோபமாய் மாற்றிக்கொண்டு, நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க? வெளியே சந்தோஷ் என்ன குண்டு பூசணிக்கான்னு கிண்டல் பண்ணும்போது வாயை திறந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்கல்ல, இப்ப உங்களுக்கு இங்க என்ன வேலை என்று அவனை முறைத்து கொண்டே கேட்க, இத பாருடா, என் தங்க குட்டிக்கு கோபமெல்லாம் வருது என சொல்லிக்கொண்டே அவள் மாற்ற வேண்டிய பட்டு புடவையை பீரோவில் இருந்து எடுத்தவன் அவள் பின்புறம் சென்று நின்றான். இருவரின் உருவமும் நிலை கண்ணாடியில் அருகே தெரிய இருவரும் தங்கள் பிரதிபலிப்பை ரசித்து பார்த்தனர். அவளை மென்மையாக பின் நின்று அணைத்து கொண்டவன், உன் ஃப்ரெண்டு உன்னை கிண்டல் பண்ணும்போது நான் எப்படி நடுவில் வர முடியும்? நீ ஏன் பலமா திருப்பி கொடுப்ப? சிரிக்கலாம்னு பார்த்தா நீ கல்லு சில மாதிரி நின்று என்ன முறைக்கிற? ஸ்ரீ சிஸ்டர் சூப்பரா திருப்பி கொடுத்தாங்கல்ல, ஆனாலும் அவங்க சொன்னது ரொம்ப ஓவர் தான். சந்தோஷுக்கு கொஞ்சம் குட்டி தொப்பதான் இருக்கு, அதை போய் அவங்க இப்படி ஓட்டக்கூடாது என சொல்லிவிட்டு சிரிக்க, எல்லோரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா ஓனர்? ஸ்ரீக்கு என்னை யாராவது ஏதாவது சொன்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் மறுவேளை பாப்பான். சந்தோஷ் என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழின்னு முழிப்பான். சொல்லிவிட்டு வர்த்தினி அந்த ஞாபகத்தில் புன்னகைக்க அவள் முகம் தாய்மையின் பொலிவில் 2 மடங்கு பிரகாசித்தது. வரு, ரொம்ப அழகா இருக்க. பொண்ணுங்க கன்சீவ் ஆனா 2 மடங்கு அழகா விடுவாங்கன்னு கேள்விப்பட்டு இருக்க. நீ 1000 மடங்கு அழகா இருக்கியே, என்ன காரணம் வரு? ஒருவேளை உன் வயிற்றுல இருக்கிற குட்டி வர்த்தினி பிளஸ் குட்டி வர்த்தினி காரணமா இருக்குமோ என்று ஆழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு அவள் கன்னத்தோடு தன் கன்னத்தை பதித்து கொள்ள, அது எப்படி உள்ள இருக்க 2 குழந்தைகளும் பொண்ணுன்னு சொல்றீங்க மிஸ்டர் ஜோசியக்கார் என அவன் தலைமுடியை செல்லமாக கலைத்துவிட, அப்துல் கலாமே சொல்லி இருக்கார்ல, கனவு காணுங்கள் நிஜமாகும்னு.
அந்த நம்பிக்கையில தான் மிஸ்ஸஸ் ஹரிஷ் எவ்வளவு நாள் கனவு என்னன்னு பெண் குழந்தை வேணும்னு, அதான் கடவுள் எனக்கு டபுள் வரம் கொடுத்துட்டார் என சொல்லி விட்டு குனிந்து அவள் வயிற்றில் முத்தம் பதிக்க, உங்க கொஞ்சல் எல்லாம் போதும், சீக்கிரம் கிளம்புங்க பாஸ், வெளியே நமக்காக எல்லோரும் வெயிட்டிங் என அவனை வெளியேற்ற முற்பட, ஆல்ரெடி நான் பட்டு வேட்டி பட்டு சட்டையில தான் இருக்கேன், நீ சீக்கிரம் புடவைய மாத்து, ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்புற என்று சொல்ல, என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல, இருந்து தொலைங்க என்று சலித்து கொண்டாலும் அவன் புடவைக்கு மடிப்பு எடுக்கும் அழகை ரசித்து பார்த்து கொண்டே, நான் கன்சீவ் ஆனாலும் ஆன எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற வேலையை கூட நீங்க தான் பார்க்குறீங்க, முடியலடா சாமி என்று அவனை பார்த்து சொல்ல, உனக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களாம், எல்லாம் உள்ள இருக்கிற குட்டி வர்த்தினிங்களுக்காக செய்கிறேன், அவங்க வெளியே வரட்டும், அப்புறம் உன்னை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து டீலில் விடுறோம் என சொல்லிக்கொண்டே புடவையை கட்ட அவளுக்கு உதவி முடித்தவன், சரி சரி, நான் முதல்ல வெளியே போறேன், நீ 10 நிமிஷம் கழிச்சு வெளியே வா என சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தில் முத்தம் ஒன்றை பதித்தவன் தங்கள் அறைக்கதவை திறந்து வெளியேற அறையின் வாசலில் ஒரு கூட்டமே கூடியிருந்தது. அங்கே இடுப்பில் கை வைத்து கொண்டு மகளிர் அணி ஒரு புறமும், கைகளை கட்டி கொண்டு ஆண்கள் அணி ஒரு புறமும் நின்று கொண்டிருந்தனர். அனைவரையும் நோக்கி ஒரு அசட்டு புன்னகையை உதட்டில் தேக்கிக் கொண்டே, ஷட், காபி கொட்டி மாத்த வந்தேன், ஹிஹி என அவன் அங்கிருந்து நழுவ முயல, அங்கே நின்று கொண்டிருந்த மகேஷ், மச்சான், ஒரு சட்டை மாத்த 1/2 மணி நேரம் ஆகுமா என வெடி சிரிப்பு சிரித்து கொண்டே கேட்க, இந்த மாமா நல்ல நேரம் பார்த்தாரு, காலை வா. அவன் அடுத்து என்ன பேசுவது என புரியாமல் திரு திருவென்று விழிக்க, அறக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த வர்த்தினி ஹரியின் வெளியே கூடியிருந்த கூட்டத்தை கண்டு திகைத்து நிற்க, அவள் முன்னே வந்து நின்ற காருண்யா, மடிப்பெல்லாம் சரியா இருக்கு, எப்படி வர்த்தினி, ஸ்ரீ நீங்க ஹெல்ப் பண்ண போனீங்களா என்ன என இவளை பார்த்து சிரித்து கொண்டே கேட்க, என் பையனுக்கு டிஃபன் ஊட்டி முடிக்கவே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு காருண்யா, அப்புறம் நான் எங்க புடவை கட்ட போறது என ஸ்ரீ சலித்து கொள்ள, அப்பா இவ்வளவு அழகா யார் புடவை கட்டி விட்டு இருப்பா ஸ்ரீ, உங்களுக்கு தெரியுமா என வர்த்தினியை பார்த்து கொண்டே கேட்க, ஐயோ, நான் தீபம் ஓட்டுனதுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமா காருணியா போடு போடுன்னு போடுறாங்களே, இந்த ஸ்ரீ வேற எனக்கு சப்போர்ட் பண்ணாம வேடிக்கை பாக்குறாளே, அப்பவே சொன்னேன் போங்க போங்கன்னு கேட்டாதானே இப்போ இவங்க எல்லாரும் முன்னாடியும் அசடு வலிஞ்சு நிக்க வேண்டியிருக்கு என மனதிற்குள் ஹரியை திட்டி தீர்த்து கொண்டே நிற்க, கொஞ்ச நேரத்தில் அவர்கள் அடுத்த வேலையை பார்க்க கிளம்பி விடுவார்கள் என்று எதிர்பார்த்த ஹரி அவர்கள் போகாமல் அங்கேயே நின்று மேலும் வம்பு வளர்க்கவும், பொறுத்தது போதும், பொங்கி எழுடா ஹரி என்று அவன் மனசாட்சி அவனுக்கு குரல் கொடுக்க, வர்த்தினியை நெருங்கி நின்றவன், இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியணும், எஸ், என் பொண்டாட்டிக்கு நான் தான் புடவை கட்டி விட்டேன், என் பொண்டாட்டிய கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன் என அவள் மேல் ஒரு கையை போட்டு அருகில் இழுத்தவன் அவள் கன்னத்தில் மென்மையாய் இதழ் பதிக்க, சுற்றி இருந்தவர்கள் அச்சச்சோ என தங்கள் கண்ணை பொத்தி கொண்டு ஆளுக்கு ஒரு திசையில் அலறிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடிக்க, ஹரி குலுங்கி சிரிக்க, வர்த்தினி அவன் தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு சிவந்த முகத்துடன், இனி அவங்களை எல்லாம் எப்படி பார்ப்பேன் என சினுங்க, அங்கே வந்த கீதா, நலுங்குக்கு நேரமாச்சே, 2 பேரும் இங்க நின்று என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க என இருவரையும் ஆளுக்கு அழைத்து செல்ல, முதலில் வர்த்தினிக்கு வலை அடிக்க முடித்தவர்கள் ஹரியையும் அருகே அமர வைத்து நலுங்கு வைக்க, நண்பர் பட்டாளம் இவர்களை பார்க்கும் போது எல்லாம் சிரிப்பை அடக்கப்படாத பாடுபட்டார்கள்.
கீதா ஓடி ஓடி வந்தவர்களை உபசரித்துக் கொண்டிருந்தாள். ஹரிக்கு வாரிசு வந்ததில் அவளுக்கு அளவிட முடியாத ஆனந்தம். அதுவும் வர்த்தினியின் வயிற்றில் வளர்வது இரட்டை குழந்தைகள் என்றவுடன் அவளின் ஆனந்தம் இருமடங்காய் அதிகரித்து விட்டது. தாமரை வர்த்தினியின் வளகாப்பை மிகவும் கோலாகலமாய் ஏற்பாடு செய்து விட்டார். மகள் தாயாக போகிறாள் என்ற ஆனந்தத்தில் அவர் உடல் எடை ஒரு பங்கு கூடிவிட்டது. தீபிகாவும் நந்தினியும் தாங்கள் சித்தியாக போகிறோம் என்ற பூரிப்பில் அழகாக அலங்கரித்து கொண்டு பட்டாம்பூச்சிகளாய் வட்டம் விட்டு கொண்டிருந்தனர். ஷர்மா தன் குடும்பத்தோடு வருகை தந்தார். சுச்சியும் 6 மாத கர்ப்பமாய் இருந்தால். பந்தி தொடங்கியதும் முதலில் வர்த்தினியை அமர வைத்து கலவை சாதத்தை பரிமாற சொன்னார்கள். அவள் அருகில் அருகமர வைக்கப்பட்டிருந்தான். இலை வைக்கப்பட்டு இருந்ததுதான். நண்பர் பட்டாளம் அனைவரும் ஆளுக்கு ஒரு கலவை சாதத்தை கையில் எடுத்து கொண்டனர். சந்தோஷ் முதலில் இனிப்பை பரிமாறிவிட்டு மருமகளோ முதல்ல சந்தோஷ் மாமா வச்ச இனிப்பதான் சாப்பிட போறாங்க என பெருமை அடித்து கொள்ள, அவனை தொடர்ந்து கார்த்திக், தீபன், நாதன், நந்து என அனைவரும் ஆளுக்கு ஒரு சாதத்தை வர்த்தினியின் இலையில் 2 மடங்காய் பரிமாறிவிட்டு குழந்தைக்கு ஒரு பங்கு என சொல்லிவிட்டு நிற்க, அவர்களை பின்பற்றி பெண்கள் அணியும் ஆளுக்கு ஒரு சாதத்தை பரிமாறிவிட்டு நின்றனர். தன் இலையில் குவிந்திருந்த சாப்பாட்டு வகையாட்களை கண்டு விழி பிதுங்கிய வர்த்தினி தங்கள் வீட்டு வழக்கமாய் முதலில் தன் தங்கைகளை அழைத்து இருவருக்கும் முதல் வாய் உணவினை ஊட்டிவிட, அடுத்த நிமிடம் அங்கே கோபம் தாங்கிய முகத்தோடு ஸ்ரீ, காருண்யா, ஆர்த்தி, நந்தினி, யாழிசை அனைவரும் கூடிவிட்டனர். அப்போ அவங்க மட்டும்தான் அவங்க தங்கச்சியா என்று ஸ்ரீ மூக்கை விடைத்து கொண்டு கேட்க, வர்த்தினி புன்னகைத்து கொண்டே, அச்சோ ஸ்ரீ கோவப்பட்டா சின்ன பாப்பா மாதிரி இருக்க என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு ஒரு வாய் உணவினை ஊட்டிவிட்டு மற்ற அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு வாய் உணவினை ஊட்ட, இப்போ எங்க அக்காவுக்கு நாங்க ஊட்டி விடுவோம் என்று காருண்யா உணவு கவலத்தை வர்த்தினியின் வாயில் திணிக்க, அவளை தொடர்ந்து மற்றவர்களும் ஆளுக்கு ஒரு உணவினை ஊட்ட, இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நண்பர் பட்டாளம் அருகில் வந்து நிற்க, நாங்களும் காலையிலிருந்து வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒண்ணு இல்லையா என முகத்தை பாவமாக வைத்து கொண்டு சந்தோஷ் கேட்க, வர்த்தினி உடனே தன் கையில் இருந்த ஒரு பிடி சாதத்தை எடுத்து அவன் வாயில் கொடுத்தாள். அவனை தொடர்ந்து மற்ற அனைவரும் கொடுக்க, அவர்களும் இலையில் இருந்த சாதத்தை அவள் கையில் அள்ளி கொடுக்க, ஒரே இலையில் அனைவரும் உண்ண தொடங்க, உண்டு முடித்த ஹரி இலையில் பதார்த்தம் குறைய குறைய நிரப்ப தொடங்கினான். கேலியும் கிண்டலுமாய் பேசிக்கொண்டே அளவிற்கு அதிகமாய் உண்டவர்களின் வயிறை விட மனது நிறைந்து போனது. இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து சுற்றியிருந்தனர். ஒரு சிலர் பெருமைப்பட்டனர், என்ன ஒரு நட்பு என்று. சிலர் பொறாமைப்பட்டனர், இப்படியும் ஒரு நட்பா என்று. ஒரு வழியாய் விருந்து முடிந்து மொய் வைத்துவிட்டு சொந்தங்கள் கிளம்பிவிட, ஷர்மாவின் குடும்பம் அவளுக்கு வளகாப்பு பரிசாய் ஒரு ஜோடி தங்க வளையல்களை வாங்கி வைத்திருந்தனர். அதை கொடுக்கையில், அசோக், உனக்குன்னு நினைச்சிக்காத பாஞ்ச், என் ஃபியூச்சர் மருமகளுக்கு அட்வான்ஸ் புக்கிங். நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். உன்னை பார்க்கும்போதே நீ மிஸ்ஸஸ். ஆனா என் பையன் எப்படியும் என்னை விட டேலண்டா இருப்பான். உன் டைரியை ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உன் கவிதையை வச்சே உன் பொண்ணை கரெக்ட் பண்ணிட மாட்டோம் என சட்டக்காலரை தூக்கிவிட, உன்னை என வர்த்தினி அவன் காதை பிடித்து திருக தொடங்க, அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த கார்த்திக் முன்னால் வந்து, அது கொஞ்சம் கஷ்டம் பாஸ். ஏன்னா சப்போஸ் வர்த்தினிக்கு பொண்ணு பிறந்தா அவளுக்கு எஸ்கார்ட் டியூட்டி பார்க்கல. நாங்க 4 பசங்களை பெத்து வச்சிருக்கோம். தப்பி தவறி உங்க பையன் வந்துட போறான். எங்க பசங்க சட்னி பண்ணிடுவாங்க என விளையாட்டாக சொல்ல, அங்கே ஒரு சிரிப்பலை பரவி அந்த இடத்தில் மகிழ்ச்சியை முழுமையாய் நிறைத்தது. அங்கே வைந்த வைகுந்த், என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க?
ஹரி பொண்ணை என் பையனை வச்சு கரெக்ட் பண்ணி பிஎம்டபிள்யூ காரை வரதட்சணை கேட்கலாம்னு பார்த்தேன். என் ஆசையில தண்ணி ஊத்துறீங்களே, அப்போ என் பையனும் சட்னியா என தன் கையில் இருந்த 6 மாத குழந்தை கிறிஷை காட்டி கேட்க, அதுல என்ன சந்தேகம் என ஐவர் குழு எதிரொலிக்க, மகனே இது டேஞ்சர் குரூப் தான், அப்ப உனக்கு வேற ஃபிகர் கரெக்ட் பண்ணி தரேன் என்று தன் மகனுடன் பேசிக்கொண்டே அஞ்சனாவுடன் தேனுக்கா இருந்த இடம் நோக்கி நடந்தான். மீண்டும் அங்கே ஒரு சிறுபொலி கிளம்பி அந்த இடத்தில் மகிழ்ச்சியை நிலைத்தது. அடுத்து வர்த்தினியின் தாய் வீட்டிற்கு அழைத்து செல்ல ஏற்பாடுகள் நடக்க ஹரியின் அருகே வந்த சந்தோஷ், மாப்பிள்ள அழுது கிழுது வைக்காதீங்க, அப்புறம் அதை சொல்லியே இந்த ஊர் உலகம் உங்களை ஓயாம ஓட்டும் என்று அனுபவஸ்தனாய் அறிவுரை சொல்ல அவனை பார்த்து சிரித்த ஹரி, நான் ஏன் அழுவ போறேன் சந்தோஷ், நான் தான் வர்த்தினியோடைய தீப்பம்பட்டி கிளம்ப போறேனே, ஆபீஸுக்கு 3 மந்த் லீவ் சொல்லிட்டேன். வர்த்தினி குழந்தை பிறந்து அம்மா வீடு சீராட்டல் எல்லாம் முடிஞ்சு சென்னை திரும்புறப்பதான் நானும் திரும்புவேன் என்று புன்னகையோடு சொல்ல சந்தோஷ், மாப்பிள்ள செம்ம விவரம்தான் என்று மனதிற்குள் மெச்சிக்கொண்டான். வழக்கம் போல நண்பர்கள் அவர்களை வழி அனுப்புவதராய் ரயில் நிலையம் வரை வந்தனர். நண்பர் பட்டாளம் 1000 முறை பத்திரம் சொல்லி அவர்களை வழி அனுப்ப ரயிலில் உள்ளே இருந்த மகேஷ், உன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிரேட் மச்சான் என இவனிடம் புகழ, என் பொண்டாட்டியும் கிரேட் தான் மாமா என சொல்லிவிட்டு வர்த்தினியை பார்க்க, ஆனாலும் என் பதவிய நீ இப்படி தட்டி பறிச்சிருக்க கூடாது மச்சான் என மகேஷ் போலியாய் அழுத்து கொள்ள, அப்படி என்ன உங்க பொல்லாத பதவியை நான் தட்டி பறிச்சிட்டேன் மாமா என்று ஹரியும் சலித்து கொண்டவன் போல் கேட்க, இது வரைக்கும் நம்ம சொந்தக்காரங்க என்ன தாண்டா பொண்டாட்டி தாசன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த பதவியை தூக்கி தொபீருன்னு உன்கிட்ட கொடுத்துட்டாங்க என சோகமாய் சொல்ல விழுந்து விழுந்து சிரித்த ஹரி, அச்சோ மாமா முடியல, இப்ப என்ன மறுபடியும் உங்களுக்கு அந்த பதவி வேணும் அவ்வளவுதானே, இருங்க இப்ப ஏற்பாடு பண்றேன் என சொல்லிவிட்டு உறவினர் கூட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்த கீதாவை அக்கா என்று சத்தமாய் அழைத்தவன் அவள் திரும்பி பார்க்கவும், மாமாவுக்கு மறுபடியும் உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா வேணுமாம், நீ வேற வளகாப்புன்னு சொல்லி 10 நாளா மாமாவுக்கு டிமிக்கி கொடுக்குறியாம், இவர் புலம்பல்ல என் காது ஜவ்வு தேஞ்சிடும் போல என சொல்லிவிட்டு நிறுத்த உறவினர் கும்பலில் சிரிப்பலை கிளம்பியது. வழக்கமாய் ஒரு குட்டு வைத்து தண்டனை தரும் கீதா இந்த முறை பையில் இருந்த ஒரு பெரிய கரண்டியை எடுத்துக்கொண்டு மகேஷை நோக்கி முன்னேற, அடே பாவி, சீதா தேவி மாதிரி இருந்த என் பொண்டாட்டிய சூர்பனக மாதிரி மாத்திட்டியடா என சொல்லிக்கொண்டே அடுத்த கம்பார்ட்மெண்ட் நோக்கி ஓட, எங்க ஓடுறீங்க, ஒரு வாரமா டிமிக்கி கொடுத்தேனா, இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறேன் என்று சொல்லிவிட்டு அவன் பின்னாலேயே செல்ல ஹரி சிரித்து கொண்டே வர்த்தினியின் அருகில் சென்று அமர்ந்து அவள் தோள்களில் கையை போட்டு கொண்டான். பாவம் அண்ணா அவள் புலம்ப, இன்னும் 3 கம்பார்ட்மெண்ட் தாண்டி ஆளே இல்லை, அவங்க 2 பேரும் சண்டை போடுற லட்சணம் உனக்கு தெரியாதே, 2 பேரும் ரிட்டன் வருவாங்கல்ல, பாரு உனக்கே புரியும் சொல்லிவிட்டு அவன் தன் கையில் இருந்த பத்திரிகையில் மூழ்கிவிட இருவரும் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் கழித்தே திரும்பி வந்தனர். போகும்போது கோபத்தில் இருந்த கீதாவின் முகம் தற்போது வெக்கத்தில் சிவந்து இருந்தது. மகேஷின் முகத்தில் காதலின் மென்மை இருக்க அவன் கண்களில் குறும்பு கூத்தாடி கொண்டு இருந்தது. சரிதான் வர்த்தினி மனதிற்குள் நினைத்து கொண்டு ஹரியை பார்க்க ஹரி அவளை பார்த்து கண் சிமிட்டினான். 3 வருடங்கள் கழித்து, வரு ஏ வரு, கொஞ்சம் என்னை காப்பாத்தண்டி, இன்னும் கிச்சன்ல என்ன பண்ற என குரல் கொடுக்க சமையல் அறையில் இருந்து கையில் கரண்டியோடு வெளிப்பட்ட வர்த்தினி
அவன் இருந்த நிலை கண்டு பொங்கி சிரித்து விட்டாள். அவளின் இரட்டை வாள்கள் குளித்து முடித்து வந்த ஹரிக்கு தாங்கள்தான் மேக்கப் போடுவோம் என அடம்பிடித்து அவளின் மூத்த மகள் தீக்ஷா அவனின் மண்டையில் தன் ரிப்பன் கொண்டு குடுமி போட்டு கொண்டிருந்தாள்.